கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசு என் நேசு, இயேசு என் நேசு, இயேசு என் நேசு, மெய்வேத வாக்கிதே. என்னை மீட்க மாறித்தார், மூன்று வாசல் தீர்ந்தார், எத்தன் பாவம் நீக்குவார், பாலன் என்னை ரட்சிப்பார். இயேசு என் நேசு, இயேசு என் நேசு, இயேசு என் நேசு, மெய்வேத வாக்கிதே. இந்த புதிய ஆண்டின் இந்த செய்திக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் கரிசனையோடு அன்போடு பாதுகாத்து வழி நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்திலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மில் எவ்வளவு அன்புள்ளவராக கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது அநேக தீர்மானங்களை நாம் செய்ய வேண்டியதுள்ளது, அநேக வழிகளை நாம் தெரிந்தெடுக்க வேண்டியுள்ளது. அதாவது அநேக வழிகள் இருக்கும், அதுல ஒரு வழிதான் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக வழி நடத்துகிற வழியாக காணப்படும். அந்த வழியை, சரியான வழியை தேர்ந்தெடுப்பது நாம் தான் தெரிந்தெடுக்க வேண்டும். அதிலே பல குழப்பங்கள் நமக்கு வரும். ஆகவே தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. நாம் சரியான பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரோ ஒருவர் நமக்கு போதிக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. சில வேளைகளிலே மனிதர்கள் நமக்கு போதிக்கலாம், பெற்றோர்கள் போதிக்கலாம், நம்முடைய டீச்சர்ஸ் சொல்லலாம், பெரியவர்கள் சொல்லலாம். சில வேளைகளிலே ஒருவரும் சொல்லாமலும் இருக்கலாம், சொல்ல முடியாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு பல குழப்பங்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்கும், இந்த ஆண்டை நான் எப்படி இதுல வாழப் போகிறேன், என்னென்ன தீர்மானங்கள் என்னுடைய வாழ்க்கையில எடுக்க போகிறேன் என்றெல்லாம் பல விதமான குழப்பங்களோடு சந்தேகங்களோடு நாம் காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதிக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் போதித்தால் அதுதான் சரியான பாதையாக இருக்கும். அது இம்மைக்கும் நம்மை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டும், மறுமைக்கும் அது வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். மட்டுமல்ல, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முதலாவதாக நமக்கு போதிக்கிறார், நமக்கு வழியை காட்டுகிறார். அதே தேவன் தான் நமக்கு மட்டுமல்ல. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இன்றைக்கு பல பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கவலை, பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னையும் போதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளையும் போதிப்பேன் என்று. தேவன் தலைமுறைக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து தலைமுறைகளுக்கும் தேவனாய் இருப்பதனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய முற்பிதாக்களை போதித்திருக்கிறார், இன்றைக்கு நம்மை போதிக்கிறார். இனி நம்முடைய தலைமுறைகளையும் அவர் போதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனத்திலே சொன்னார் இயேசு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நாம் அவருடைய போதனைகளை கேட்டு அவருடைய வழிகளில் நடப்போம் என்றால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், மறு உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொன்னார். அவர்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கும் வழியாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய பாதைகளை நாம் கண்டுபிடிக்கிறதற்கு தேவன் நம்முடைய கரங்களிலே தேவ வசனங்களை அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் அனுதினமும் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வசனங்கள் நமக்கு வெளிச்சம் காட்டும். இந்த வழியாய் நட, இந்த வழியாய் நீ போ என்று சொல்லி அந்த வசனங்களின் தீபத்திலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே பிரகாசமான வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், மறுமையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 சொன்னார், தேவன் சொன்னார், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று நன்றாக தெரியும். ஆகவே நாம் அவருடைய வழியிலே நாம் நடப்போம், அவரை அவருடைய போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது நம்முடைய வழிகளை தேவன் செம்மைப்படுத்துவார், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து. பாருங்கள், யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே கலங்காதிருங்கள், நம்மை நடத்தும்படியாக தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார், அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை அனுதினமும் தியானித்து அதன்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்ய முடியும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 சொல்லுகிறது, அதன் 2ஆம் பாகம், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு அன்பான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இதை விட நமக்கு என்ன பாதுகாப்பு? இதை விட எவ்வளவு கர்சனை உள்ள யார் நமக்கு செய்வார்? நமக்கு ஆலோசனைகளை தருகிற தேவன், எந்தெந்த வேளைகளில் எந்தெந்த ஆலோசனைகளை தந்து இப்படி நட, இப்படி செய் என்று சொல்லுகிற தேவன் எத்தனை என்னுடைய வாழ்க்கையில கூட நான் எண்ணுகிறதற்கு அடங்காத அளவு தேவன் எனக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். இதை நான் சாட்சியாகவே அநேக காரியங்களை சொல்ல முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 17 இவ்விதமாக சொல்லுகிறது, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை போல ஒருவரும் நமக்கு ஆலோசனை சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு துன்பத்தில் நாம் மாட்டுகிறதா இருக்கும், தேவன் நமக்கு முந்தின இரவை சொல்லுவார், இப்படி இருக்கிறது என்று, அப்படி செய் என்று சொல்லுவார். எத்தனை தடவை என்னுடைய வாழ்க்கையில கூட அத்தனை அனுபவங்களை தேவன் தந்திருக்கிறார். தாவீது ராஜாவுக்கும் அதை தான் தேவன் செய்திருக்கிறார். அது அவருடைய சத்துருக்களிலிருந்து தேவன் அற்புதமான விடுதலையை வெற்றியை கொடுத்தார். யோசபாத் ராஜாவுக்கு 5 ராஜ்யங்கள் ஒரேடியாக எதிராக வந்த பொழுது யோசபாத்தும் ஜனங்களும் தேவனை தேடினார்கள். தேவனே அவர்களுக்கு யுத்தம் பண்ணி ஆலோசனைகளை கொடுத்து தேவ ஆலோசனைகளின்படி அவர்கள் செய்து பாடி துதிக்க துவங்கின போது அங்கே எதிரிகளை தேவனே அங்கே அவர்களை மறிக்க செய்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அவர் நமக்கு கொடுக்கிற போதனைகளுக்கு, அவர் நமக்கு காட்டும் வழிகளை நாம் தெரிந்தெடுத்து நாம் அவருக்கு கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்து அவருக்கு பிரியமான சாட்சிகளாகவும் காணப்பட முடியும். இந்த புதிய ஆண்டிலே அப்படிப்பட்ட அனுபவங்களை
கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டிற்காக நன்றி அப்பா. இந்த புதிய வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ராஜா. நீர் எங்களை போதித்து வழி நடத்துங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க. எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.